சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, ஆராதனைகளில் நம்முடைய மகிமை இருந்தது போல தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த செய்தி நேரத்திலும் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும், வழி நடத்தும் ஆசீர்வதியும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இந்த வசனத்தோடு தான், இந்த அதிகாரத்தோடு கூட தான் வெளிப்படுத்தின விசேஷம் முடிவுக்கு வருகிறது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி பொதுவாக திருச்சபை எதற்காக உருவாக்கப்பட்டது, திருச்சபையினுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் ஏன் திருச்சபையை உண்டாக்கினார் என்பது சொன்னால், அவர் மீண்டும் வந்து அழைத்து கொண்டு போகிறார். அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியதான திருவிருந்து கம்யூனியன் எடுக்கும்போது கூட, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் வருகை என்பது ஒரு மூல உபதேசங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, அதுதான் திருச்சபையினுடைய டெஸ்டினேஷன், முடிவு. அதற்காகத்தான் சர்ச், வேற எதற்காகவும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். எஸ்தரை அவர்கள் எல்லா கன்னிகைகளோடு கொண்டு வருகிறார்கள். ஆனால் ராஜாவுடைய அரண்மனைக்கு உடனடியாக கொண்டு போகப்படவில்லை. ராஜாவுடையதான அந்த பள்ளி அறைக்கு உடனடியாக கொண்டு போகப்படவில்லை. அவளை வைத்து ஏகாவின் கரத்தில் ஒப்படைத்து 7 தாதிமார்கள் அவரை சுத்திகரித்து உருவாக்கி ராஜாவுக்கு ஏற்றபடி அவளை மாற்றுகிறார்கள். என்னென்ன விதத்தில் சுத்திகரிக்கணுமோ எல்லா விதத்திலும் சுத்திகரித்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்தின பிறகுதான் அவளை கொண்டு போய் ராஜாவின் கையில் ஒப்படைக்க முடியும். ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாமே கன்னிகைகள் தான். செலக்ட் பண்ணி தி பெஸ்ட், அந்த 127 நாட்டில் இருக்கக்கூடியதான அந்த எல்லாத்துலேயும் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டை தான் அவங்க கொண்டு வராங்க. ஆனாலும் கொண்டு வந்த உடனே ராஜா கிட்ட நேராக கொண்டு போக முடியாது. அவளை ஒரு இடத்துல வைத்து, கன்னி மாடத்தில் வைத்து அவளை தயார் பண்ணி ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் கொண்டு போய் தான் ராஜா கிட்ட ஒப்படைக்க முடியும். அதே காரியம்தான் இப்பொழுது திருச்சபை செய்கிறது. இப்போ திருச்சபையினுடைய வேலை என்னவென்று சொன்னால், உங்களை உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து மகிமையின் ராஜாவின் கையில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறார். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறார். அப்ப இங்கே இருந்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும். இங்கே இருக்கிறதுனால மட்டும், இப்ப எஸ்தரோடு கூட அநேக கன்னிகைகள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் எல்லோரும் ராஜஸ்திரியாய் மாறவில்லை. அந்த எஸ்தருக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. எஸ்தருடைய குணாதிசயத்திற்கும் அந்த கூட வந்த கன்னிகைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவைகளிலே ராஜாவினுடைய அன்பு எஸ்தரை மேல் இருந்தது. காரணம், எஸ்தர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாள் என்பதை நீங்கள் அப்புறம் போய் எஸ்தரின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். அதே மாதிரி தான் திருச்சபை. ஏதோ சர்ச்சுக்கு வந்த பிறகு உள்ள வந்தாச்சு, ஒரே ரீசனுக்காக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்றால் நீங்கள் ஏமாறுவீர்கள். அப்படி வேதம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவில்லை. உண்மையும் உத்தமம் உள்ளவர்களை தான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எஜமானுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அவர் விரும்புகிற மனவாட்டி தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். திருப்பி திருப்பி வெளிப்படுத்துற விசேஷத்தில் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, 10 தடவை சொல்றார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப அந்த ஜெயம் கொண்டவன் தான் திருச்சபையிலிருந்து அவரோடு கூட போய் சிங்காசனத்தில் உட்கார முடியும். ஜெயம் பெறாதவன் போக முடியாது. இன்னைக்கு சபைக்கு வந்துட்டாலே, கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாரே, அதான் நான் சொல்லுவேன், உலகத்தின் சபையை இருக்கிறவர்களை நீங்கள் பாரம்பரிய சபை என்று சொல்லுவீர்கள். இது பெந்தகோஸ்தே பாரம்பரியம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்களுக்கு வேற ஒரு பாரம்பரியம், இங்கே ஆவிக்குரிய பாரம்பரியம். அவர்களுக்கு வேற இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? நாம் அந்த பாரம்பரியத்துக்குள்ளே வந்து விட்டபடினால் சபை அந்த உணர்வில்லாத இருதயத்துக்கு போய்விட்டது. மணவாளனை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. சபை உலக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது ஒரு சடங்காச்சாரத்தினுடைய ஸ்தலமாய் மாறிவிட்டது. வாரந்தோறும் வந்து இடம் இருந்து அட்டன் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான் திருச்சபை. நீங்கள் எந்த பாரம்பரியம் என்று யாரை பார்த்து கேலி செய்தீர்களோ, நீங்கள் அதே இடத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பாரம்பரியத்தில் இருக்கிறீர்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள். அப்படியானால் இந்த மணவாளனை சந்திக்க வேண்டும். சபையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? எப்படி புஸ்தகம் முடியுது பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சந்திக்கும்படி வந்தார். இங்கே முடியும் போது மணவாட்டி, மணவாளன் சந்திக்கும்படி வந்தார். ஆதியாகமத்தில் முடியும் போது மணவாட்டி வா என்பார்களாக. அன்னைக்கு வந்த அந்த மணவாளன் போயிட்டார். திருப்பி உன்னத பாட்டு சொல்லுது, அவர் கதவை தட்டினேன், அவள் திறக்கவில்லை. அவள் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கா படுத்துட்டு. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி திறப்பேன் என்று சபை நல்லா பேசுது, நல்ல மெசேஜ் இருக்கு. ஆனா கதவை திறக்க மாட்டேங்குது.
ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தும் விசேஷத்துல, கதவை திற. உன்னத பாட்டில் சொன்ன மாதிரியே சொல்றார், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். மணவாளன் போய்விட்டார். இப்ப மணவாட்டி சொல்றா, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. அப்ப சபை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற திருச்சபையா இருக்கணும். அதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம். பிரதான நோக்கம் வேற எதற்காகவும் சபை உண்டாக்கப்படவில்லை. சபை உலக ஆசீர்வாதத்துக்கான ஸ்தலம் கிடையாது. சபை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கான ஸ்தலம். அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுகிற காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரப்போகிற தேவனை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அதுவும் இந்த காலகட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை நம்முடைய காலத்தில் நடக்க நிறைய வாய்ப்புள்ள காலகட்டம். மணவாளன் வாசப்படியில் நிற்கிற காலகட்டம். எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரு சேர நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காலகட்டத்தில் திருச்சபையானது மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதா? அவர் வரும்போது அவரோடு கூட மறுரூபமாகி போகுமா? வசனம் தெரியும், பாட்டு தெரியும், அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. யாருக்கும் வசனம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கேட்கிற கூட்டம் தான். போகுமாங்கிறதான் கேள்வி. இங்க இயேசு கூட 3.5 வருஷம் இருந்த யூதாஸ் போல சபையில இருக்கிறதுனால மட்டும் போயிட முடியாது. சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கண்டிப்பா கூடி வரணும். ஆனால் கூடி வருவது மட்டும் எலிஜிபிள் அல்ல, அது மட்டும் போதுமானது அல்ல. இங்கே வந்து சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அதுல பிரதானமானது என்ன? மணவாளனை சந்திப்பதற்கு வாஞ்சை, வா என்பார்களாக. இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு இயேசுவை சந்திக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு கேட்டா, கையை தூக்க சொன்னா பொய்யா கையை தூக்குற கூட்டம் பெருசு. அதனால கை தூக்க சொல்றதே இல்லை. ஏன்னா கை தூக்காட்டி இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்ட்டு கை தூக்குறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் இயேசுவை உண்மையா சந்திப்பீங்க இப்ப வந்தா? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறாங்க? சாரண ஒரு ஜமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படின்னு பாடுவாங்க. அந்த அந்த வாஞ்சை, விருப்பம் இன்னைக்கு திருச்சபைக்கு இருக்குதா? அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமான்னா இல்ல. இயேசு வரும்போது நான் போவேன், இது நம்ம எல்லாருக்கும் சரி. ஆனால் இயேசுவே வாரும் இது கிடையாது. நம்ம எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறோம்னா இயேசு வரும்போது கண்டிப்பா போகணும், அந்த ஆசை இருக்குது. ஆனா இப்பவே இயேசு வாரும் அப்படின்னா பெரும்பான்மையானவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவரை வான்னு சொல்ற இடத்துலயே நாம இல்ல. முதல்ல நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் மேல ஆசை, உலகத்தில் உள்ளது மேல ஆசை. நாம இதை மறந்துட்டோம். இயேசுவின் வருகை எப்ப வேணாலும் வரும்ன்றதை மறந்துட்டோம். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, ஒரு 70 வயசு 80 வயசு கழிச்சு ஒரு நாள் கண்டிப்பாய் மரணம் வரும். மரணம் வரும் பொழுது நான் அவருக்குள்ளே நித்திரை அடைந்து பரலோகத்திலே போவேன். இதுதான் நம்முடையதான ஒரே மைண்ட், இருக்கிற மைண்ட் அதான். ஆனால் இப்ப இயேசு வருவாரு அப்படிங்கிறது போயிடுச்சு. அதை விட முக்கியம், இப்ப இயேசுவே வாரும் அப்படின்னு கூப்பிடுறது இல்லவே இல்லை. ஒரு 1% கூப்பிட்டா ஆச்சரியம். இப்போ இயேசுவே வாரும் 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது அப்போஸ்தலர் காலத்துல, இப்ப நீங்க யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயாங்கிறீங்களே, அந்த மாதிரி அப்பொழுது சொல்ல மாட்டாங்களாம். அப்ப யாரை பார்த்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? மாரநாதான்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை மாரநாதா. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு சீக்கிரம் வருகிறார். அவங்க அந்த வார்த்தையினாலே ஒருத்தர் தேர்ச்சி கொள்வாங்களாம். ஒரு இடத்துல கொண்டு போவாங்களாம் அடிக்கிறதுக்கு, ரத்த சாட்சியா மறிக்க கூட்டிட்டு போகும்போது அடி வாங்கிட்டு எதிரில் ஒருத்தர் வருவாராம். அவர் அப்படியே தூக்கிட்டு வருவாங்களாம். அப்ப அந்த அடிக்க போறவர், அந்த அடி வாங்கிட்டு வரவர், அடிக்க போறவர், அந்த தூக்கிட்டு போறவரை பார்த்து சொல்லுவாங்களாம், அடி வாங்க போறவரை, மாரநாதா அப்படின்ட்டு போவாரா. அதுனா என்ன அர்த்தம்னா, மறுதளிச்சிடாத, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போறோம். இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேர்ச்சி கொண்டார்களாம். இன்னைக்கு மாரநாதாவும் போயிருச்சு, இயேசு வருவாருங்கிறதும் போயிருச்சு, அந்த தாட்டும் போயிருச்சு. இன்னைக்கு நாம அவரை சந்திக்கிற இடத்தில் சபை இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. உணர்வில்லாத இருதயம். சர்ச் என்பது ஒரு கமர்ஷியல் சைட்டாக மாறிவிட்டது, ஒரு வியாபார ஸ்தலம், பிசினஸ் சென்டர். சபை என்பது ஒரு ரிலிஜியஸ் சென்டர், அதாவது ஒரு மத ரீதியான இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது ஒரு களியாட்டத்துக்கான இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது மணவாளனை மணவாட்டி சந்திக்கிற இடம் என்பது போய்விட்டது. இப்ப அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையை நீங்க என்ன அடையாளங்களை பார்த்தாலும், என்ன அடையாளங்களை உங்களுக்கு காமிச்சாலும், எண்ட் ஆஃப் த டே முடிவு என்ன தெரியுமா? இயேசுவை சந்திக்க நீங்கள் புறப்பட வேண்டும். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக இப்படி எல்லாம் வருது, ஆயத்தப்படுங்க சொல்றதுக்கு. ஆனால் இதல்ல ஆயத்தம். ஆயத்தம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க என்னதான் சபை எத்தனை வருஷம் நடத்தினாலும், எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும்,
இயேசு வரும்போது சபை போகாவிட்டால் நீ அத்தனை வருஷம் பண்ண அத்தனையும் வீண், வேஸ்ட். எத்தனை வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், எத்தனை வருஷம் ஊழியம் பண்றேங்கிறது முக்கியம் இல்ல, இயேசு வரும்போது அவரோட போவேனாங்கிறதா முக்கியம். அந்த நிமிஷம், அந்த நாள், அதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதோட பிரதானம் என்ன? அவரை எதிர்பார்த்து காத்திருத்தல், விருப்பம். பல நேரங்களிலே ஒரு சாதாரணமான மனிதர்கள் நாங்கள், நீங்களும் அப்படித்தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை ஒருத்தர் அழைத்திருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் இறங்கும் போது நீங்கள் அந்த இறங்குற இடத்துல அவர் வரவேற்கும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வாசல்ல நின்று ஒருத்தர் வரவேற்கணும், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா வாசல்ல நின்று ஒருத்தர் வரவேற்கணும். இது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு. அப்படி வரவேற்கவில்லை என்றால் மரியாதை குறைச்சலால் நீங்கள் நினைப்பீர்கள். நான் போனேன், வரவேற்க ஆளே இல்லை, கதவு சாத்தி இருந்துச்சு, என்ன அவங்க மதிக்கவே இல்லை. இதை நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம். நாம போய் நாங்க ஒரு மீட்டிங்கு போய் இறங்குறோம்னா இறங்குற இடத்துல அந்த வரவேற்க ஆள் இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை தோணும், என்ன வர சொல்லிட்டாங்க, யாரையுமே காணுமே அப்படின்னு. ஒரு அழிந்து போகிற மனிதர்களுக்கே நம்முடைய எண்ணம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் வரப்போகிறார். தம்முடைய ரத்தத்தால் சம்பாதித்த சபையை மீட்டு கொண்டு போவதற்காக வரப்போகிறார். தாம் முன்குறித்த மனவாட்டியை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அப்படியானால் அவருக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், வந்து நிற்கும் போது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த கடைசி காலத்துல சபை அந்த இடத்தை விட்டு போயிருச்சு. எதிர்பார்த்து நிற்கிற இடத்தை விட்டு போயிருச்சு, வரவேற்கிற இடத்தை விட்டு போயிருச்சு. ஒரு 5% நான் எதிர்பார்க்கிறேன். 5% இருப்பாங்களா? நோவின் வேலைக்குள்ள ஒரு 8 பேர் போனாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சபையிலிருந்து 8 பேர் போவாங்களா? எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வருவாங்கன்றதா முக்கியம். அதுதானே முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த உத்தரவாதம் இருக்குதா? உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறதா, அல்லது உங்களை நடத்துகிறவர்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? இயேசு தெளிவா சொல்றாரு, பிதாவை பார்த்து, என்னிடத்தில் கொடுத்தவர்களில் ஒருவன் கெட்டு போனான், மிச்சம் எல்லாமே பத்திரமா இருக்குன்றாரு. அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா எத்தனை கெட்டு போச்சு, எத்தனை போகணும்? நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை எல்லாம் போகணும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை எல்லாரும் போகணும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம போக மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு. வெளியே உலகம் நம்மை நம்பும், நாம் ஆயத்தமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அப்போ மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுபாவம் என்ன? முதலாவதாக அவள் அந்த மணவாளனுக்காக காத்திருக்கிறவர்களாக, எப்போ வருவாரு வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம். ஒவ்வொரு நாளும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஏன் அதை செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணும்போது நாங்கள் கத்துக்கொண்டது, தேவையில்லாதவர்களுக்கு கொடுப்பதும் தப்பு. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கணும், அவங்க அதை எதிர்பார்க்கணும். அப்படி கொண்டு போய் கொடுத்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, அல்லது கேட்கிறவங்களுக்கு கொடுக்க, அவங்க கேட்கிறவங்க கேட்காதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு இருக்காது. அதே மாதிரிதான் வான்னு சொல்லாதவங்களுக்கு இயேசுவின் வருகை மதிப்பு இருக்காது. அவங்க வேற வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் காத்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு போகும்படிதான் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாவதாக இந்த இயேசுவை சந்திப்பதற்கு இருக்க வேண்டிய பிரதானமான குவாலிட்டி என்ன? மிக முக்கியமான குவாலிட்டி, உள்ளான குவாலிட்டி என்ன? வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள் பார்ப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதுதான் முதலாவது ஒரு மணவாட்டி மணவாளனை சந்திப்பதற்கான குவாலிட்டி, கற்புள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. கற்புள்ளவளாக இருக்க வேண்டும். கற்பு என்பது என்னால் என்ன? இது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. கற்பு என்பது வெறும் சரீரத்தை மட்டும் தகுதி உடையது அல்ல, சரீரத்தை மட்டும் உடையது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கற்புள்ளதுங்கிறதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கற்பு போயிடும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான் கற்புள்ளவர்கள். ஏன்னா சீயோன் மலையில 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,44,000 பேர் நிற்கிறார்கள். அதுல இருக்கிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களும் கற்புள்ளவர்களும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்றால் பெண்ணை திருமணம் பண்ணாதவர்கள் என்றும், கற்புள்ளவர்கள் என்றால் ஆணை திருமணம் பண்ணாதவர்கள் என்றும் அவர்கள் அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா வசனத்தையும் ஸ்பிரிச்சுவலா தியானிப்பாங்க.
இந்த ஒரு வசனத்தை மட்டும் அவங்க அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுக்காம உலக பிரகாரமா எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு உபதேசமாக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. திருமணம் ஆகாமல் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்பது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டமாய் இருக்குமானால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, வரம் பெற்றவர்களை தவிர வேறு ஒருவரும் அப்படி இருக்க முடியாது. அது இயற்கையோடைய பிரமாணம் என்ன? கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதான் இயற்கை பிரமாணம். ஒருவேளை வரம் பெற்றவர்களுக்கு அது பொருந்தும், எல்லாருக்கும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்க கற்புள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறதோட அர்த்தம் என்ன? கற்பு என்றை குறித்து எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்படியானால் திருமணமானவர்களுக்கு எல்லாம் கற்பு போய்விட்டதா? அதையும் பார்க்கணும். இந்த வசனத்தின்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு கற்பு போயிடும்னா அவங்க சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றது உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா திருமணமானவங்க எல்லாம் கற்பிழந்தவர்கள் அர்த்தம். ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி ஒரே கணவனோடு கூட உண்மையா இருக்கிறவர்களுக்கு பேர் தான் கற்பு கரசின்னு பேர். அவங்கள தான் கற்பு கரசிம்பாங்க. அப்போ கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள கிறிஸ்துவை தவிர வேறொரு சிந்தனை இல்லை, கிறிஸ்துவினுடையதான அந்த அன்பை தவிர வேறொரு அன்பில்லை, கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற அந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம் எனக்குள் இல்லை, எதுவும் எனக்குள் கலக்காது. கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கற்புள்ளவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லவில்லை, கற்புள்ளவர்களாய் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தின் நினைவுகளில் கூட கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கு இடமில்லை. உன் இருதயத்தினுடைய எண்ணத்தில் பரலோகத்தை தவிர வேறொருத்துக்கு இடமில்லை. அந்த இடம் இருக்கணும். அதைத்தான் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும் போது 11ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் சொல்றாரு, எப்படி சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்ததோ அதே போல உண்மையினின்று உங்கள் இருதயம் விலகிவிடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவரோட அர்த்தம் என்ன? வேறொரு உபதேசம், வேறொரு சிந்தனை, வேறொரு காரியம் உங்களோடு கூட கலக்காதபடிக்கு முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பத்தின சிந்தனை. ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கும் போது ஒரு காரியம் உணர்த்தினார். வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வெளிநாட்டில் இருக்கிற அப்படி போகும்போது ஒரு சிலர், நான் சொல்றேன் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் சொல்றேன், வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களால குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியாது, அவங்களால மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும் சில வெளிநாடுகளில் மனைவியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, குடும்பத்தை எல்லாம். அவங்க அவரே இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும், குடும்பத்தை கூட்டு போய் இருக்க முடியாது சில நாடுகளில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து இங்கே ஃபோன் பண்ணும்போது கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து, நான் வந்துடலான்னு இருக்கேம்மா, என்னால் இங்கே தனியாக இருக்க முடியல, பிள்ளைகளை பார்க்காம உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே 2 வகையான மனவாட்டி இருக்கிறாங்க பதில் சொல்றதுல. ஒரு மனவாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, வந்துருங்கப்பா, எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல, எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, கூழோ கஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்க சேர்ந்து செய்வோம், 2 பேரும் வேலை பார்ப்போம், வந்துருங்க சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு. இது ஒரு வகையான மனவாட்டி. இன்னொரு மனவாட்டி இருக்கு, இது கொஞ்சம் ஞானம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பதான் இடம் வாங்கியிருக்கோம், இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு 15 வருஷம் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம், செட்டில் ஆன பிறகு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2 மனவாட்டியில இந்த 2வது மனவாட்டி தான் உலக பிரகாரமா ஞானம். அந்த அம்மாவை பத்தி சொல்லும் போது அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு அப்படி சொல்லாம இருந்தா அவர் அப்பயே வந்திருப்பாரு, குடும்பம் நடுத்தல நின்று இருக்கோம்பா. ஆனா பெரும்பான்மையான அப்படி போன குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ அன்பு குறைவுகள் இருக்கிறது, எத்தனையோ குளறுபடிகள் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் போயிட்டு இருக்குது. இங்க ஒரு வீடு கட்டிடணும், இங்க ஒரு இடம் வாங்கிடணும், இங்க கொஞ்சம் வசதி ஆயிரணும், அது வரைக்கும் அவர் அங்க இருந்தாருன்னா நல்லது, அவர்கிட்ட இருந்து பணம் வரட்டும், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரட்டும், இங்க வச்சு நாம அதையெல்லாம் செஞ்சுப்போம், ஆனா அவரு அங்கேயே இருக்கட்டும். அவர் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனார்னா போதும், மத்தபடி அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே கூட்டம் தான் சர்ச்சில் இருக்கு. இயேசுநாதர் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணும், இயேசுநாதர் கிட்ட இருந்து எல்லா விதமான காரியங்களும் வேணும், ஆனா இயேசுநாதர் வந்துடக்கூடாது, இங்க வந்து கூட்டிட்டு எல்லாம் போயிடக்கூடாது. அவர் அங்கே இருக்கணும், நம்ம இங்கே இருக்கணும், அவர் அங்கிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாம இங்க ஆசீர்வாதமா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கூட்டம் தான் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தான்னு சொல்றாரு,
உன் இருதயத்துல நான் தான் வேணும் நீ நினைச்சினா இங்க எதையுமே வேணான்னு சொல்லிடுவேன். இயேசு வேணும்னு நினைக்கிறவனுக்கு இங்க எதுவுமே தேவைப்படாது. ஆனா ஒரு கூட்டத்துக்கு இங்கே தேவை. நீ எதையாவது ஒன்னத்தான் நேசிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறார். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். உலகத்துக்குரியதாலை சிந்திக்கும்படி வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கற்புள்ளவைகளே அவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல பல சபைகள் சிந்திக்க சொல்லிக் கொடுக்கிறது கூட உலகத்தை தான் சொல்லிக் கொடுக்குது. இத கேளு, அதை கேளு, அதை வாங்கு, இப்படி இரு, இத அறிக்கை பண்ணு, அப்பதான் நீ பூமியில இப்படி இருப்ப அப்படி இருப்ப. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ ஒன்று என்னை பத்தின எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு காரியத்தை நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா கற்பில்லைங்கிறாரு. ஆவிக்குரிய கற்பு என்பது என்ன? என் தேவனை குறித்ததான சிந்தனை, பரலோகத்தை குறித்து. அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு கூட்டம் உட்கார்ந்து சொல்லும், பிராக்டிக்கலா யோசிங்க. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், இந்த உலகத்தினுடைய தேவைகள் என்னவோ அதை பரலோகம் உங்களை விட அதிக கவனமாய் உங்களுக்கு கொடுக்கும். ஏனால் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். குருவிகளுக்கு போஷிக்கிறவர், பூக்களுக்கு உடுத்து வைக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு என்னமோ பரமபிதாவுக்கு ஒண்ணுமே தெரியாத வாரியம். சர்வ வல்லமையுள்ள தேவன் 2 பேரை படைக்க போற தேவன், பின்னாடி சந்ததி வரப்போகிறது என்று தெரிந்த தேவன் இவ்வளவு பெரிய உலகத்தை ரெடி பண்ணி அந்த 2 பேர்கிட்ட கொடுப்பாருன்னா நீங்க 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? நீங்க பாருங்க, இப்ப உங்க பையன் வந்துட்டு உங்களை கேட்கிறாரு, 8வது படிக்கிற பையன், அப்பா எங்க வேலைக்கு போறீங்க, என்ன சம்பளம்? ஏண்டா இல்ல நீங்க என்ன படிக்க சொன்னீங்க, இந்த படிக்கும் போது இவ்வளவு செலவாகுதோ, இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகுது, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு செலவாகுது. நீங்க சொல்ற வார்த்தை என்ன வரைக்கும் தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த கணக்கு? நீ போய் ஒழுங்கா என்ன செய்ய, படி. நீ போய் படி, அதை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு கொடுக்கப்பட்டது படிக்கிறது மட்டும். படிச்சு நல்லா பாஸ் பண்ணு, உன் சாப்பாடு ட்ரெஸ்ஸு ஃபீஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த கவலை உனக்கு வேணாம், அதை நீ யோசிக்கவும் யோசிக்காத, அந்த கவலையோட உட்காந்து படிக்காத. உனக்கு இருக்க வேண்டிய ஒரே கவலை, இதை நான் பாஸ் பண்ணி மேலே வரணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பூமியில உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து யோசிக்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இன்று போஷித்த ஆண்டவர், நேற்று கொடுத்த தேவன் நாளைக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் நீங்கள் அவரை நேசிக்கிற நேசத்தினுடைய உச்சம். எப்போ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்புகிறீர்களோ அப்பதான் நீ உலகத்தில் இருக்கிறது மேல பயப்பட மாட்டீங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பயம் இருக்குன்னா உங்கள் தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்குன்னு அர்த்தம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரை அழைக்கிற இடத்துல இல்ல, இன்னைக்கு நாம் அவரை கூப்பிடுற இடத்துல இல்ல. இன்னொன்னு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, இதுவும் இருந்துகிட்டுமே, இதுவும் நடக்கட்டுமே. அவர் நித்திய தேவன். அப்படி இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? வயசானா என்ன ஆகும்? எனக்கு தான் வயசாகும், என் தேவனுக்கு வயசே ஆகாது. நான் தாயின் கருவில் உருவாகும் போது என்னை தாங்கி பிடித்த தேவன், நான் ஒருவேளை வருகை தாமதித்து மண்ணுக்குள்ளே போனால் அன்னைய வரைக்கும் தாங்கி பிடிக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு 2 நினைவு. என்ன ஆகும்? ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா யார் பாப்பா? தேவன் பாப்பார். தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நம் மத்தியில உலாவுகிறார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அப்பாவோ தாத்தாவோ நல்லா பணம் வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த அப்பா கொண்டு பணம் கொடுக்கிறாரா இல்லையா? தாத்தா கொண்டு ஏதோ கொண்டு கொடுக்கிறாரா இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். இன்னைக்கு கடைசி உடனே என்ன சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எப்படியா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஒரு குறை இல்லாதபடிக்கு பரலோகம் என்னை பாதுகாக்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை பத்தின சிந்தனை, ஊழியத்தை பத்தின சிந்தனை, பரலோகத்தை பத்தின சிந்தனை, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். யோசனையில் கூட அவர் தான் இருக்கணும், சிந்தனையில் கூட அவர் தான் இருக்கணும். எப்ப நீங்க தேவனை விட்டு வேறொரு காரியத்தை, நான் உங்க பாவத்தை சொல்லல, உலகத்துல உள்ளதான அநீதியான காரியங்களை சொல்லல, நீங்க தேவனை தவிர வேற எதையாவது உட்கார்ந்து வெட்டியா சில நேரத்தில் யோசிச்சுட்டு போக பாருங்க, அதை கூட பரலோகம் விரும்பல. என்ன யோசி, என்ன பாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, சர்ப்பம் வேறொரு காரியத்தை சொன்னின போது அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன போச்சா? அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கற்புள்ள காரியங்கள், வேற எந்த ஒரு காரியமும் சபைக்குள்ள வராம பார்த்துக்கணும்.
வேறொரு உபதேசம் வராம பார்த்துக்கணும். வரும்போது எப்படி வரும் தெரியுமா? ஏதோ பிசாசு வாளோட 2 கொம்போடெல்லாம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டான். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:11 சொல்லுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. வர்றது எப்படி வரும்? ஊழியக்காரன் மாதிரி வரும், வர்றது விசுவாசி மாதிரி வரும், வர்றது ஆவிக்குரியவன் மாதிரி வரும். வந்து பேசுகிற காரியம் சர்ப்பத்தின் காரியமாய் இருக்கும். அது பேசும்போது அதுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறது சர்ப்பத்தினுடையதா இருக்கும். அதை நீங்கள் யோவான் ஸ்நானகனாய் இருந்து ஆவிகளை பகுத்தறிகிறவராய் இருந்தால் மட்டும்தான் அது விரியன் பாம்பு குட்டி என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி வஞ்சிக்கிற காரியம் சபையை நோக்கி வருது. சபையில இருக்கிறவங்க நிறைய பேர் யோவான் ஸ்நானகன் கிடையாது. சபையில உட்கார்ந்திருக்கிற நிறைய பேரு இந்த பாம்புகள் பேசுகிறதை நம்புகிற கூட்டம். நான் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், ஒரு சில ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், எந்த உபதேசம் வந்தாலும் காது கிணிதா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு உங்க மாம்சத்துக்கு தேவையானதா இருக்கும். ஒரே வருஷத்தில் கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனாக்குவார். உங்கள் பணத்தை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணுவார். பண ஆசீர்வாதத்துக்கான கூட்டம். இது எல்லாம் சர்ப்பத்தின் உபதேசம். இது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. யோசிச்சு பாருங்க, டாக்ஸ் கட்ட இயேசுகிட்ட காசு இல்லை. அந்த தேவன் சொல்றாரு, போய் மீன் வாய பாரு, வெள்ளி பணம் இருக்கும், எடுத்துக்கொண்டு போய் உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுங்கிறாரு. ஏன் அந்த தேவன் உட்கார்ந்து மலை பிரசங்கத்துல 3 நாள் பண பிரசங்கம் பண்ணியிருக்க கூடாது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த தேவன் ஏன் தரித்திரருக்கு பணத்தை கொடுத்துருக்க கூடாது? ஒரு யாசகம் கேட்க வராரு, பிச்சை கேட்க ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து என்ன வேண்டும்னு கேட்டு அவருக்கு கண்ணு கொடுத்த தேவன் ஏன் காசு கொடுக்க கூடாது? இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்துது, வஞ்சிக்கிற காரியம் வருது. உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள், ஆசைகள் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, மாயை, லக்ஸுரி, இதையெல்லாம் சொல்லி ஆண்டவர் நேரடியா சொல்றாரு, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கிட்ட இருந்து வருதா? கடைசி காலத்தில் அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்ப அந்த கற்பு அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கொண்டு போய் தேவனுடைய உபதேசத்திலிருந்து பிரிச்சிரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. வேதம் சொல்லுது, சர்ப்பத்தின் வார்த்தையை ஏவாள் கேட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் காயினை பெற்றாள். ஆனா 1 யோவான் சொல்லுது, பொல்லாங்கானால் பிறந்த காயின். ஆதாம் ஏவாள் இணைந்தாங்க, காயின் பிறக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது பொல்லாங்கானால் பிறந்த காயின். அதோட அர்த்தம் என்ன? சரீர பிரகாரமாய் ஆதாம் வழியாக ஏவாளுக்கு குழந்தை வந்தாலும் ஆவிக்குரிய விதத்துல பிசாசின் உபதேசம் உள்ள போயிடுச்சு, அதன் வழியாக ஒரு பிள்ளை பிறக்குது. காயின் மிக மோசமானவனாக இருந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஆவிக்குரிய விதத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நல்ல சபைக்குள்ள இருக்கீங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா சர்ப்பத்தின் சத்தம் உங்களுக்கு போன் வழியாக, டிவி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து அந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அது சொல்லக்கூடிய மரத்தின் கனியை, அந்த உபதேசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் உனக்கு பிறக்கிறது பொல்லாங்கானாய் இருக்கும். உன் சபை பொல்லாங்கானால் நிரப்பப்படும். கிறிஸ்து வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்கள் சபை கிறிஸ்துவை சந்திக்கிற கற்புள்ள சபையாக இருக்கணும். அதுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்கணும். நான் அப்படி போய் கிறிஸ்துவை சந்திக்கணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். எல்லா உபதேசத்தையும் கேட்கறது, எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிறது, எல்லாத்தையும் சபையில போயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் மாறி இருக்கு. சபைக்குள்ளையும் அப்படிப்பட்டதான பிசாசின் கூட்டம் உள்ள வந்து சபைக்குள்ள கொண்டாந்து வெளியே இருக்கக்கூடியதான வித்த கொண்டாந்து கலக்கிறது. உலகத்தில் உள்ள காரியத்தை கொண்டாந்து இங்க கலக்கிறது. அங்க என்னென்னலாம் இருக்கோ இப்ப இங்க எல்லாமே இருக்கு. எது ஒரு சில சபைகள் தான் அந்த மணவாளனுக்காக கற்புள்ள சபையாக நிக்குது. பெரும்பான்மையான சபைகள் உலகத்தினுடைய உபதேசத்தை உள்ள ஏத்துக்கிட்டு காயினை பெற்றெடுக்கிற பொல்லாங்கானாய் இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருக்காக காத்திருக்கிற கூட்டம் இந்த மாதிரி அருவருப்புகளை தொலைத்து விடுங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளவைகளும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது the cleanest one.
பொய் இல்லாதது, அருவருப்பு இல்லாதது சபை காணப்பட வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற பட்டத்துக்கு மரியாதை கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற திருச்சபைக்கு மரியாதை கிடையாது. உன் தேவனுக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டால் உன் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கும் விசுவாசிக்கும் மரியாதை கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தாதான் அத்தனைக்கு மரியாதை. இவ்வளவும் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஜீவன் இல்லாம ஒரு ஆள் செத்து போயிட்டு அவர் பக்கத்துல எத்தனை டிகிரி கொண்டு போய் வச்சாலும் என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேரு பணம். ஜீவன் இருந்து பக்கத்துல டிகிரி போட்டா தான் அதுக்கு மரியாதை. கிறிஸ்து இருந்து, உன் ஊழியத்துல கிறிஸ்து இருந்து கூட எதை போட்டாலும் மரியாதை. தேவனே இல்லாம செஞ்சுட்டு கடைசியா சும்மா ஜாலியா போய் ஆண்டவருக்கு முன்னாடி பயங்கரமா நம்பிக்கையோட போய் நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. உன்னை அறியேன். இத்தனை வருஷம் பண்ணிட்டு போய் முன்னாடி நிக்கும் போது தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை விட உன் நிலைமையுடைய யோசிச்சு பாரு பாப்போம். மனுஷனை ஏமாத்தி, தேவனை ஏமாத்தி, பணத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஏமாத்தி, இத்தனையும் ஏமாத்திட்டு நீ தேவனுக்கு முன்பா போய் நின்னுனா தசமாம் காணிக்க கொடுத்துட்டா மட்டும் கர்த்தர் உன்னை உள்ள சேர்த்து பாருன்னா அது அநீதி இல்லையா? தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? கர்த்தர் நீதி உள்ளவர். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது சபை கற்புள்ளதாய் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னா அது விபச்சாரம். இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும் சொன்னதான் அவன் மனவாட்டி. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு கட்டடம் இருக்குன்றத முக்கிய விட தேவன் உங்ககிட்ட இருக்கிறாராங்கிறதா முக்கியம். அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெர்மாமீட்டர் வச்சு எப்படி நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுவோமோ, பிபி செக் பண்றதுக்கு எப்படி மிஷின் வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி தேவன் கூட இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிம்சோன் மேல தேவன் வந்த போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, போன போது அவனுக்கு தெரியல. அவன் தலைய முடிய எடுத்த உடனே தேவன் போனது அவனுக்கு தெரியல. பெலிஸ்தர்கள் வந்தார்கள் சொன்ன உடனே அவன் எழுந்திருச்சு, கர்த்தர் எப்பொழுதும் போல போவேன்னா கர்த்தர் இல்லை. பரிசுத்தாவி வந்தபோது தெரியும், போன போது தெரியாது. பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாரு, போகும்போது சொல்லாம கொள்ளாம போவார். ஜென்டில்மேன் போயிருவர். இதான் முதலாவதாக கற்புள்ளவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இரண்டாவது, ஒரு சபை கற்புள்ளதா இருந்தா அடுத்து என்ன பண்ணணும்? நல்ல சுத்தமா குளிச்சு ரெடியாகி திருமணத்துக்கு ஆயத்தமாகிற அந்த கற்புள்ள கன்னிகை பண்ற இரண்டாவது விஷயம் என்ன? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, இப்ப கற்புள்ள பெண்ணை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல சபை, கர்த்தருக்கான வைராக்கியமான சபை, எல்லாம் சரி. ஆனால் சபை கர்த்தருக்கான அலங்காரத்தில் இருக்கிறதா? அதான் அடுத்த கேள்வி. வசனம் சொல்லுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கானதாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இந்த அலங்காரம் யாருக்குரிய அலங்காரம்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமா? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் தெளிவா சொல்லுது, இரத்தாம்பரம் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, அங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. வெளிப்படுத்தல் 22:2 தன் புருஷனுக்கான அலங்காரம். இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, இது விபச்சார அலங்காரம். அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை பிடித்திருந்தால். 5வது வசனம் சொல்லுது 17:5, அவள் நெற்றியில் மேலும் ரகசியம் மகா பாபிலோன், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இது யாரு? விபச்சார அலங்காரம். இது யாரு? மணவாட்டி அலங்காரம்.
மணவாட்டி அலங்காரத்துக்கும் விபச்சார அலங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டால் அது மணவாட்டி அலங்காரம். விபச்சார அலங்காரம் என்ன? தன்னை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பிடிக்கணும். அப்படி அலங்கரிக்கப்பட்டால் அது விபச்சார அலங்காரம். இன்னைக்கு அதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபையானது, நான் சபைனா நான் டினாமினேஷனை குறித்து பேசல, எந்த டினாமினேஷன் நான் பேசவே இல்லை. நான் பேசுவது காங்கிரிகேஷன், நம்மை குறித்து. நாம் தான் சபை. கட்டடமோ டினாமினேஷனோ சபை ஆகாது, நாம் தான் சபையாவோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கணும். அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களும், குறிப்பா அலங்காரம் என்பது இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதை குறித்து வேதம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசி. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு, ஆரோனுடைய குமாரருக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குழாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போ ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதோட நோக்கம் என்னன்னா மகிமையும் அலங்காரமும். அப்போ புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம்னா என்ன? இயேசுவுக்கு ஏத்த மகிமையும் இயேசுவுக்கு ஏத்த அலங்காரம். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் சொல்லிக் கொடுக்கும். உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, பாபிலோனிய அலங்காரம். சபைக்கேத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, அது மணவாட்டிக்கான அலங்காரம். நான் வெளிப்புறமான அலங்காரத்தை குறித்து பேசவில்லை, வஸ்திரத்தை குறித்து பேசவே இல்லை, உள்ளான அலங்காரத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு சபை எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? ஒரு மணவாட்டியை அலங்காரம் பண்ணுவது எதற்காக? ராஜா இடத்துல கொண்டு போய் எஸ்தரை ஒப்படைப்பதற்கு முன்பதாக 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தர் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாதம் அளவும் சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? மணவாட்டிய மணவாளனுக்கு, ஏன்னா அவர் வெள்ளை போலங்கிறது அவருடைய வாசனை, அவருக்கு மேல என்ன வாசனை வீசுதோ அதே வாசனை என் மேல வீசணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் என் பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள். நான் ஜெயம் பெற்று பிதாவின் இடத்தில் போய் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். நான் பிதாவிற்கு மூத்த குமாரனாக இருந்து தேவசாயல் அடைந்தது போல நீங்களும் அந்த தேவசாயல் அடைங்கள். அப்ப அவருக்கு ஒப்பாக, அவரை மாதிரி. அதான் சபையினுடைய அலங்காரம். இப்ப சொல்லுங்க, சபை கிறிஸ்துவின் அலங்காரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதா, உலகத்தின் அலங்காரத்தை தந்து கொண்டிருக்கிறதா? உலகம்னா என்ன? வசனம் நேரடியா சொல்லுது யோவான்ல, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். அங்கே பார்க்கிற ஒரு கவர்ச்சி இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு, அதுக்கு சபைக்குள்ள இடம் இல்லை. இங்கே ஜீவ விருட்சத்துக்கு தான் இடம், இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இடம். உலகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கு, மோவாபிய ஸ்திரீகள், அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இது தேவனுடையதான மணவாட்டி. உலகத்தில் உள்ளதான ஆடம்பரம், உலகத்தில் உள்ளதான காரியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க நமக்கு ஒரு தேவைன்னா அது எத்தனை லட்சம் கோடினால கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும், அதான் கேள்வி. ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் கட்ட சொன்னார். கர்த்தர் சொன்னா எதை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க 300 முழத்துக்கு கட்டிருங்க, ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்க, 2 பிரிவா மாத்துங்க, பலிபீடம் வைங்க. கர்த்தர் சொன்னா ஒரு மாதிரியின்படி கட்டலாம். அது எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆனாலும் சரி, கர்த்தர் சொன்னா சரி. யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு. அது ஒரு பாலைவனம். சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் போய் கட்டுங்கன்றார். அங்க ஒரு கடை இருக்காது, எதுவுமே இருக்காது. இவனுங்களுக்கு சாப்பாடே கிடையாது. வானத்துல தான் சாப்பாடே வரணும், தண்ணி கிடையாது, கண்மலை தான் தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 12-11 வகையான மூடு திரை போடு, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் ஒரு திரைச்சீலை வெய்யி, உடன்படிக்கை பெட்டிய எல்லாம் பசும் பொண்ணுனால செய்யு, இந்த மரத்துல செய், சித்தி மரத்துல செய்யு. இப்படி ஒவ்வொன்றா பர்டிகுலரா சொல்றார். சொல்லிட்டு இதையெல்லாம் செய்வதற்கு எச்சரிக்கை ஆகிரு. அங்க அவர் சொன்ன அத்தனை விஷயமும் இங்க இல்லை நம்ம கிட்ட. 12 வகையான கல்லு சொல்லுவாரு, ஒரு வித்தியாசமான மரத்தை சொல்லுவாரு,
அவர் சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு இங்க கிடைக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து பக்கத்துல திருநெல்வேலி, சென்னை, இல்ல திருச்சி, இல்ல பாம்பே, இல்ல வெளிநாட்டுல போய் அந்த பொருளை வர வைப்போம். வர வைக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கு. அவங்களுக்கு அது கிடையாது, அவங்க வனாந்தத்துல இருக்காங்க. அப்போ இவ்வளவு எப்படிங்க வரும்? இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, அதுவும் கேர்ஃபுல்லா இருங்கறீங்களே, எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துல இருந்து புறப்பட்டிய அந்த ராத்திரி இந்த கூடாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எகிப்துல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். அது எல்லாமே உன் கூடாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, அத்தனை கூடாரத்துல இருந்து இந்த கூடாரத்துக்கு வந்துரும். இது சாட்சியின் கூடாரம் உருவாயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு மாசம் கழிச்சு கட்ட போறதான ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கக்கூடியதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளானுக்கும் அப்படித்தான் செய்வார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். உங்களை போய் எவங்கிட்டையும் கையேந்த விடமாட்டார். உங்களை போய் கடன் வாங்க விடமாட்டார். உங்களை போய் கடன் அடைக்க முடியாமல் வீட்டுக்கு ஓடி ஒளிய விடமாட்டார். கடைசியில கடன் அடைக்க முடியாம எல்லாத்தையும் வித்து ஏலத்துல போக விடமாட்டார். அது தேவன் செய்யறது அல்ல. கர்த்தருடைய அலங்காரம் என்ன தெரியுமா? அது கர்த்தருக்கு பிரியமான அலங்காரம். என்னுடைய தேவன் நல்ல மணவாளன், நல்ல தகப்பன். அவர் ஒரு நாளும் தன்னுடைய சபையோ தம்முடைய பிள்ளைகளோ அவமானப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தெரியாம எதையும் வாங்காத, எங்கிட்ட நான் சொல்லாததை செய்யாத, உன் தேவை என்ன நான் பார்த்துக்கிறேன். இதை தாண்டி நீங்க கடன் வாங்கி செய்றீங்கன்னா கண்டிப்பாக அது மணவாளன் சித்தம் அல்ல. ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேதனைப்பட விடவே மாட்டார். நல்ல தகப்பன் எப்படி செய்வான்? பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு போனாலே இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் ஓடி போய் அணைத்து எல்லாத்தையும் வஸ்திரத்தை போட்டு மூடி மோதிரத்தை போட்டு மூடி வீட்டுக்குள்ள கொண்டு போய் விருந்தடிக்கிறார். அந்த மாதிரி தகப்பன் அவர் எப்படி உங்களை கொண்டு போய் கடன்ல தள்ளுவாரு? ஒரு நாளும் தள்ள மாட்டார். அது தேவ சித்தம் கிடையாது. அப்போ உங்களை ஒரு சர்ச்சை கட்ட சொல்றாரா? அது தேவன் சொன்னா தேவைகள் சந்திக்கப்படும். உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாங்க சொல்றாரா? அது தேவன் சொன்னா கர்த்தரால் சந்திக்கப்படும். அதுதான் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். என்னால என் கணவனுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. அதான் நீதிமொழிகள் சொல்லுது, மனைவி புத்திசாலி குணசாலியான ஸ்திரியா இருந்தால் அவன் கணவன் ஒளிமுக வாசல் எப்படி இருப்பானா? எல்லாருக்கும் முன்பாக பேர் பெற்றவனாய் இருப்பான். வீட்டுக்குள்ள நீ ஒழுங்கா இருந்தா வெளியே கணவன் பேர் பெற்றவனாய் இருப்பான். அதே தான் வேதம் சொல்லுது. சபை தேவனுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளதா இருந்தால் கர்த்தருடைய நாமம் பூமி முழுக்க பிரஸ்தாபப்பட்டிருக்கும், மகிமை உடையதா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நீங்க சொல்றீங்க அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க, இந்த எதிர்ப்பு இருக்கு, இவங்க எப்படி பண்றாங்க. சபைக்கு என்னைக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்ம சபை என்பது மரணத்தில் ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. எதிர்ப்புங்கிறது அங்கே வந்துருச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் எதிர்ப்பு இருக்கு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், வாளால் கொலை செய்யப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள். தலைமுறை தலைமுறையை சபை உபத்திரவத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், தமிழ்நாட்டு சபைகள் உபத்திரவத்தெல்லாம் ஒன்றும் சந்திக்கவே இல்லை. நீங்க உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் என்னன்னா, 4 வேளை சாப்பிட முடியல, 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உபத்திரவம். உங்களுக்கு இருக்கிற சபை என்னன்னா, உபத்திரவம் என்னன்னா, பிள்ளைய நல்ல காஸ்ட்லி ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, ஃபீஸ் கட்ட முடியல, அதான் உங்க உபத்திரவம். உங்களுக்கு இருக்க உபத்திரவம் என்னன்னா, 2 வீலர்ல போறீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, கார் இல்ல, அதான் உங்க உபத்திரவம். இந்த மாதிரி உபத்திரவம் இல்ல சபை சந்திச்சது. கம்யூனிச நாட்டுல, பாசிச நாட்டுல போய் பாருங்க, சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நிக்க வச்சு எரிச்சிருக்கான் போட்டு மொத்தமா. அந்த உபத்திரம்லாம் இல்ல. இப்போ நார்த் இந்தியாவுக்கு போங்க, எவ்வளவு உபத்திரம் இருக்கு பாருங்க. இங்கே கர்த்தர் உங்களை என்னையும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். நீ உட்கார்ந்து செய்தி கேட்கறீங்களே, இதுவே ஆசீர்வாதம். பல மாநிலங்களில் செய்தி நடத்த முடியாது, பல நாடுகளிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாது, ஆன்லைன்ல கூட இயேசுவை சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை என்னையும் நல்லதா வச்சிருக்கிறார். நீங்க சும்மா உபத்திரம் இங்க இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. உபத்திரம் சொல்றானா நார்த் இந்தியாக்காரன் சொல்றானா நியாயம் இருக்கு, மணிப்பூர்ல சொல்றானா நியாயம் இருக்கு, உத்தரப்பிரதேச சொல்றானா நியாயம் இருக்கு, சூடான்ல சொல்றான், நார்த் கொரியால சொல்றான், சைனால சொல்றானா நியாயம் இருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த தேசத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமோ, கற்புள்ளவர்களா இருக்கிறோமோ, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மணவாளனுடைய பெயர் பிரஸ்தாபப்படும்.
அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம தான் காரணமா இருக்கணும். நம்மளை பார்த்து அவன் இயேசுவை ஏத்துக்கணும். நான் மேசியாவை கண்டேன் இவன் போய் சொன்னானா, அந்திரேயா சொன்னானா, ஒருத்தன் பின்னாடியே வரணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம மூலமா நம்முடைய மணவாளன் மகிமைப்படுறாரா? சபைகள் அந்த அலங்காரத்தில் இருக்குதா? சபை என்பது எப்படி இருக்குது? எல்லா விதமான களியாட்டத்துக்கும் கள்ளர் கொகைக்கும் அருவருப்புகளுக்கும் இடமாய் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. நாம உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நம் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்போ தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா போறாங்களோ புடிச்சு ஆண்டவர் எதிரிகள் கையில ஒப்படைப்பார். இது சரித்திரம் முழுக்க நடந்திருக்கு, எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. போய் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க வாசிச்சு பாருங்க, இதான் நடந்திருக்கு. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம், கர்த்தர் விரும்புகிறபடி சபை இருக்கணும். சபைக்குள்ள தேவன் விரும்புகிற காரியங்கள் சம்பவிக்கணும். இல்லாவிட்டா கஷ்டம். இல்லைன்னா தேவன் அருவருக்கிற காரியம் உள்ள இருந்துச்சு, எவனுமே ரட்சிக்க பண்ண மாட்டான், கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணு. தேவ ஜனங்கள் இங்கே செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதே தான் இப்ப நடக்குது. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம் சபையில் இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறபடி ஆராதனை, கர்த்தர் விரும்புகிறபடி செய்தி, கர்த்தர் விரும்புகிறபடி காரியங்கள் தான் இருக்கணும். ஆராதனைங்கிற பேர்ல ஆட்டம் பாட்டம் விசில் அடிக்கிறது, சும்மா புகையை போட்டு விட்டு ஆடுறது, கேட்டா சொல்றது இன்னைக்கு இதான் ட்ரெண்டுங்கிறது. இந்த ட்ரெண்டுங்கெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. சபை என்பது தேவன் விரும்புகிற ஸ்தலம். இங்கே மகிமை தங்கி இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும். கர்த்தர் கொடுக்கிற செய்தியிலிருந்து அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கணும். இங்க சும்மா உங்களை பிரியப்படுத்துறதுக்கு செய்தி கொடுக்கிறது, உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பண்றதெல்லாம் இங்க நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்படி நடக்கிற சபை விபச்சார சபையாய் மாறிடும். விசுவாசியை பிரியப்படுத்துவதற்கு சபை அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான் சபை. அதுக்கு தான் சர்ச்சு. எனக்கேத்த மாதிரி சர்ச் இருக்கணும்னு விசுவாசி நினைக்க கூடாது, கர்த்தருக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும்னு விசுவாசி நினைக்கணும். அல்லேலூயா. மணவாளன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. இப்போ மணவாட்டி கற்புள்ளவளா மாறிட்டா, புருஷனுக்கேற்ற அலங்காரமும் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்னு இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதான் சபையினுடைய 3வது நிலை. முதலாவது மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகை, 2வது மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். இப்போ அது அடுத்த வசனம் வாசிங்க பாப்பா, 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இது போதும், நல்ல கவனிங்க. இப்போ வஸ்திரமும் தரிச்சாச்சு, ராஜ வஸ்திரமும் தரிச்சாச்சு, கற்புள்ள கன்னிகை சுத்திகரிப்பு நடந்துடுச்சு. இப்ப சொல்றாங்க, நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். இதுதான் அடுத்து சபையினுடைய நிலைமை. வருகையில் போவதற்கு, மணவாளனை சந்திப்பதற்கு, அவருடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற கடைசி சுபாவம், ஒருவேளை நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு இந்த பூமியில சாக வேண்டி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, கர்த்தருக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இந்த குணாதிசயம் உள்ள சபைதான் மணவாளனை சந்திக்கும். பல நேரங்களில் சபை வாழ நினைக்கிறது, கர்த்தருக்காக சாக நினைக்கல. மோட்டிவேஷனல் பிரசங்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்ப எதுங்க மோட்டிவேஷனல்? ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனோ மரணமோ உன்னாவின் கீழ் இருக்கிறது, நீ எதை அறிக்கை பண்ணுகிறாயோ அதுதான் கிடைக்கும். இப்போ எஸ்தர் என்ன சொல்லணும் இந்த இடத்துல? நான் உள்ளே போகிறேன், ராஜா செத்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் சொன்னா அது பாசிட்டிவ். நான் செத்தாலும் சாகிறேன்னா அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ். ஆனா இன்னைக்குள்ள பிரசங்கியார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நெகட்டிவா பேசாத. இதுக்கு பேரு நெகட்டிவ் இல்லைங்க, இது நெகட்டிவ் அறிக்கை இல்ல.
எனக்கு இருக்கிற குணாதிசயத்துக்கு, எனக்கு இருக்கிற சுபாவத்துக்கு, என் பரிசுத்தத்துக்கு என்னால் ராஜாவை பார்க்க போக முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவருக்காக இந்த பூமியில நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவ தரும்போது பைபிள் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. எதுக்கு தந்தருளினார்? அவர் அவர்களுக்காக பலியாவார். இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ள பிரசங்கியாருடைய கணக்குப்படி இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். பிதா என்ன சொல்லணும்? போ மகனே, போய் எல்லாரையும் கொன்று குவித்து உன் அரசாட்சியை ஸ்தாபி. அதுக்கு பேரு பாசிட்டிவ் பிரசங்கம். எல்லாருக்காகவும் சிலுவையில் மரிக்கிறோம், அது நெகட்டிவ் பிரசங்கம். ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து பவுல், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் தயாரா இருக்கிறேன், என்னை நானே சிலுவையில் அறிந்திருக்கிறேன். இது நெகட்டிவ் பிரசங்கம். என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவுக்காக ஐஸ்வர்யவனாகி சம்பாதித்து எருசலேமில் பெரிய சர்ச்சு கட்டுவேன். இது பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ளதுக்கு அதான் பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக சாகறதுக்கு எவனும் ரெடியா இல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், உன் மாம்சம் சாகாமல் நீ கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. நீ உலகத்துக்கு சாகாமல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாக, மணவாளன் விரும்புகிற அந்த அலங்காரத்தை தரித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே உன் மாம்சம் செத்திருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் கடைசி. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கா? சபை ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனா யூதர்களுக்காக, ஜனங்களுக்காக சாக தயாராக இல்லை. எஸ்தர் ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடி, அதே நேரத்தில் ஜனங்களுக்காக சாகவும் ரெடி. இன்னைக்கு ஜனங்களுக்காக சாகிறதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு, கிறிஸ்துவுக்காக சாகிறதுக்கு ரெடி இல்ல. ஒரு உலகத்தில் இருக்க ராணுவ வீரன் நாட்டுக்காக சாகிறான். ஒரு தீவிரவாதி அவன் கொடுத்த கொள்கைக்காக சாகிறான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக சாக மாட்டோம். அவருக்காக சாக வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டம் கூட அனுபவிக்க மாட்டோம். சுகபோகமா வாழ்ந்து சர்ச்சு அப்படியே பரலோகத்துக்கு போனோம். கஷ்டப்படாமல் எதுவும் வராது. ஆண்டவர் உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னு சொல்லல, உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வசனம் சொல்லுது, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்ப நாமெல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு இயேசு என்னவாயிட்டாரு? தரித்திரர் ஆயிட்டாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பணக்காரனாக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா பேதுரு தான் ஆயிருக்கணும். ஏன்னா இயேசு மரிச்ச பிறகு அவர் தான் முதல் அப்போஸ்தலர். 12 அப்போஸ்தலர்களும் 12 கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்து பாதத்துல வைக்கிறாங்க. 5ஆம் அதிகாரத்துல இருக்கே, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கே, அப்போஸ்தலர் நடபடிகள்ல எல்லாத்தையும் வித்து வைக்கிறாங்க. ஆனா அவர்கள் சொல்றார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எல்லாத்தையும் விட்டாச்சு. தரித்திரங்கிறார். பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ. ஏன் பவுலுக்கு பணக்காரனாவு தெரியாதா? இன்னைக்கு உலகம் போதிக்கிற போதனை வேறு. இன்னைக்கு சபை உன்னை சாக சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மிஷனரி பாட்டையும் இப்ப எடுத்து பாருங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. எனக்காய் ஜீவன் விட்டவர், அவருக்காக நான் ஜீவன் விடுவேன். சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. இதுதான் பிரசங்கம். தயவு செய்து ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அது ஒண்ணுதான் கேட்கிறாரு. திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், என் காரியமாய் யார் போவார்? கடைசி அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. சொல்லி அனுப்பும் போது இயேசு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக்குவார்கள். நீங்கள் போகிற இடத்துல உங்களை அவர்கள் அப்படி பார்ப்பார்கள். இல்ல, அப்படி சொல்லல, இப்படி சொன்னாரு, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் உங்களை அவர்கள் சிறைச்சேதம் பண்ணுவார்கள். இதுதான் இயேசு சொன்னது. கர்த்தர் உன்னை எந்த பாதைக்கு நியமித்தாரோ அதுதான் நடக்கும். எல்லாரும் வனாந்தரத்துல போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேருக்கு சமுத்திரத்துக்கு வழியா போக வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். சோ கடைசியாய் நான் முடிக்கிறேன். கடைசியாய் ஆண்டவருக்காக, மணவாளனுக்காக மரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இப்போ அந்த கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். எனக்காக என் காரியமாய் யார் போவார்? இந்த கடந்த 25 வருஷமா இயேசுவை வச்சு வாழணும்னு நினைச்ச கூட்டம் தான் இருக்கு. இயேசுக்காக சாகணுங்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. இப்ப கடைசி காலத்துல கிறிஸ்துவுக்காய் சாகர கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காய் போகணும், நாலா பக்கமும் போகணும், போய் இயேசுவை சொல்லணும்,
2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. 2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். போற இடத்துல கல் எடுத்து விடுவான், வாங்கிக்கணும். இதையெல்லாம் கிராஸ் பண்ணித்தான் வரணும். அதை தாண்டித்தான் இங்கே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இன்னும் ஸ்தாபிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த தெரு முனையில நின்று பண்டிகை நாட்களில், கடைசி நாட்களிலே அந்த ஆண்டவர் நின்று வீதியில் நின்று கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கும் கூப்பிடுறார் ஆண்டவர். என் காரியமாய் யார் போவார்? எனக்காக யார் போவார்? என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு யார் போவார்? ஆண்டவருக்காக ஆசீர்வாதத்தை வாங்கி 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 வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும், நல்லா பிளஸட் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவுல கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார், கிறிஸ்துவுக்காக நான் போகவும் தயார். ஆண்டவர் என்னை பயன்படுத்த எந்த இடத்துக்கு அனுப்புறாரோ நான் போவேன். இந்த மாதிரி எஸ்தர் சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் ராஜகுமாரத்தியாய் மாற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் மனவாட்டியாய் மாற முடியும். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு தசமா காணிக்க கொடுத்துட்டு சபையில ஒழுக்கமா வந்துட்டு போற விசுவாசின் பேர் வாங்கினா மட்டும் பத்தாது. இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் இருந்தால்தான் நீங்கள் வருகையிலே போக முடியும். அல்லேலூயா.